ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது எங்களோட ஈவினிங் ரொட்டீன். இன்றைக்கி நைட்டுக்கு நான் என்ன சமைக்க போகிறேன்டா, தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு கூட்டும் தான் வைக்க போகிறேன். நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு கூட்டு தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து. அதனால தான் எங்கள் அம்மாச்சி வந்து தேங்காய் உரிக்க சொல்லணும்னா ஒரு காய் உரித்து கொடுக்குறாங்க. உங்களில் எத்தனை பேத்துக்கு தேங்காய் பால் சாதம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. கொண்டாங்க. மழை வந்து தூறல் போட தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? மழை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. மேகமாக இருக்குது. ஹைரா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா, அதனால சமைக்கணும். தூங்கிக்கிட்டு இருக்கப்பயே நீ பாருங்க, ஹைரா குட்டி வந்து தூக்கம். துணியை ஃபுல்லாக அள்ளியாந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன், மடித்து வைக்கணும். அது எல்லாமே துவைச்ச துணி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீ பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து 3 கிழங்கு தான் இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், ஆனால் 3 உருளைக்கிழங்கு இருக்குது. எப்படி பத்தும்? அதனால் இருக்கிறத வச்சு சமைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து வேகட்டும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடுவோம். உருளைக்கிழங்கு வந்து 2ஆக கட் பண்ணணும். தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருள் முக்கியம் வந்து ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினா ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, எண்ணெய், சீரகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இறங்க அரைச்ச ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஃப்ரிட்ஜில் அரைச்சி அப்படியே மிக்ஸி ஜாரோட தூக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள். நாங்கள் வந்து 4-5 நாளாக எங்கள் வீட்டில் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் ஒரு நாள் கூட மழையே உழுகலை. இங்கே எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக வந்தாலும் இன்றைக்கி நல்லா மழை பெய்யுது வருங்க. இந்த ஆட்டுக்குட்டி மாட்டுக்காகவே செட்டே போட்டோம். பாவம் வருஷத்துக்கு நனைஞ்சிக்கிட்டே நிற்குதுன்னு சொல்லிட்டு. அம்மாச்சி, நான் மழையை நிப்பாட்ட போகிறீங்களா? எப்பயுமே ஒரு இது இருக்குது கிராமத்தில் வந்து, மழை வந்துக்கிட்டு இருக்கப்போ முன்னாடி சட்டி வாளியெல்லாம் வைக்கக்கூடாது. மழை வந்து அண்டாலாம் வச்சா நின்று போயிருந்துடுவாங்க. எங்கள் அம்மாச்சி போய்ட்டு மழையே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்காட்டி அண்டாவை தூக்கிக்கிறாங்க. அண்டாவில் ட்ரம்மை தூக்கியாந்து வைக்கிறாங்க. ஏன்டா எங்கள் ஊரில் 3 நாளாக தண்ணியே வரலையாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அங்கிட்டு இருந்ததுனால ஒன்றும் தெரியலை. இங்கே வந்தால் பார்த்தா எல்லா ட்ரம்முலேருந்து எல்லாமே எம்டியாக கிடக்கு. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்கள் அம்மாச்சி நனைஞ்சிக்கிட்டே எல்லாத்தையாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மலைக்கு வந்து கோழி எல்லாமே வந்து இப்படி நிற்கிது. இந்த சைடு ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே வெள்ளை வெள்ளையும் தெரியுது மழை பெஞ்சு. ஹைரா வந்து மலையில் வந்து நல்லா விளையாடுவா. பார்த்து அதில் கை வச்சு விளையாடணும்னு சொல்லுவாள். ஆனால் நாங்கள் மலைக்குள்ளலாம் விட்றதுக்கு. இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து அறுக்க போகிறேன். இங்கே பாருங்களே, ஹைரா பாப்பாவுக்கு வந்து நானே வீட்டிலையே ரெடி பண்ண சரலாக்குது. இந்த டப்பாலதையும் ஃப்ரெண்ட்ஸ் சரலாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பருப்புமே, பாசி பருப்பு, கொஞ்சம் அரிசி, உளுந்து, முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, பாசி பருப்பு, அதுக்கப்புறம் என்னமோ 2-3 போட்டேன். கொஞ்சமாக துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் என்னமோ அவ்வளோதையும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கே மறந்து போச்சு என்னென்ன போட்டேன்னு சொல்லிட்டு. அதே சரலாக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களே எவ்வளோ நைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்பயும் போலதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் அரைக்கணும், கரண்டு போச்சு. இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இங்கே பாருங்கள் புதினாதையும் கருப்பாயிருச்சு. வேறு புதினா இல்லை. புதினாவை பார்க்காமையே இதை ரெடி பண்ணிட்டேன். அதனால இதை வச்சு தாளிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன். கரண்ட்டு மட்டும் வந்தோன்னே
புலாவு பண்ண வேண்டியது. அதுக்குள்ளாட்டி இந்த களியை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஹைரா இன்னும் எந்திரிக்கல, கரண்ட்டு போயிடுச்சு. இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறா. எந்திரிச்சா அதை ஊட்டி விடலாம். இந்த வெந்துடும், டக்குன்னு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்துதானே போட்டிருக்கோம். வாசனையும் நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், பெருங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால வயிறுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. பாருங்கள், இருட்டாக இருக்குது. ஹைரு குட்டி இன்னும் எந்திரிக்கலை. மழையும் பேஞ்சு நின்றுச்சு. கொஞ்சோண்டு வாசல் முன்னாடி தண்ணி கிடக்கு பாருங்களே, அவ்வளவுடைய மழையே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே, உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. கரண்ட்டு எப்பயும் போல் போச்சு. கொஞ்சம் நேரம் கரண்ட் முடிச்சு அதில் தேங்காய் அரைச்சிட்டேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு கிரேவி. அதுக்கப்புறம் புலாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? வா, சூப்பராக இருக்குல்ல. மொத்தம் 3 விசில் விட்டேன். எங்கள் அம்மாச்சி ஹைரா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மழை செம்ம மழையாக அவ்வளோது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சட்டி வச்சுருக்கோம். மேலே இருந்து ஒழுகி இந்த அளவுக்கு ஒழுகி தண்ணி நிரம்பிருக்கு. வெளியில் செம மழையாக பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போல்லாம் செம மழை, இப்போ மழை குறைஞ்சிருச்சு. ஏமாச்சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு கட்டுறதுக்காகவே செட்டு போட்டது. இந்த மாட்டை அந்த மழை வரவும் பிடிச்சாரில் இந்த மலைக்குள்ளேயே மறுபடியும் மாடு நனையுது. இங்கே இருக்க உள்ளுக்கெல்லாம் நனையவே இல்லை மாச்சி செட்டுக்குள்ளே. எங்கள் மாமா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து மலைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களாம். மலைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்களாம், நிற்கிறாங்களாம். 1 மணி நேரம் நிற்கிறாங்களாம். மழையும் நிற்க மாட்டேங்குது, ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. நீ அவங்க வந்ததுக்கு அப்புறதே சாப்பிடணும். நல்லா எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காள. குளிர் அடிக்காதா?